இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சதுரகிரி மலையில் தைல கிணறு ரகசியம் பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்றோம். பக்தர்களை பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். சதுரகிரி மலையில் மறைந்திருக்கும் தைல கிணறு பற்றி பல கதைகள் உள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை மிகைப்படுத்துதலின் உச்சமாக கருதப்படலாம். பிளவாடி கருப்பண்ண சுவாமி கோவிலுக்கு பின்புறம் உள்ள இந்த கிணறு இதுவரை யாராலும் அடையாளம் காணப்படுவதில்லை. ரசவாதம் செய்ய பயன்படுத்தப்பட்ட மீதமுள்ள மூலிகை கலவையை இந்த கிணற்றில் ஊற்றி பாதுகாக்க கடவுள்கள் வைக்கப்பட்டுள்ளனர். அந்த கடவுளர்கள் இந்த கிணற்றை சாதாரண மக்களுக்கு புலப்படாமல் செய்துவிட்டனர். சித்தர்களின் பல நூல்களில் இது தொடர்பான தகவல்களை நாம் கண்டாலும் போகர் தம்முடைய போகர் ஜனன சாகரம் என்ற நூலில் சொல்லியிருக்கும் தகவல்கள் சற்று வித்தியாசமானது. பின்வரும் பாடல்கள் கிணற்றின் அமைப்பு மற்றும் சுற்றுப்புறத்தை பற்றி விளக்குகின்றது. அதாவது, ஒரு பெரிய குகை இருக்கின்றது. அதில் ஆயிரக்கணக்கான சித்தர்கள் இருப்பார்கள். அந்த குகையில் காலங்கிநாதர் மட்டும் தங்கி பலவிதமான கல்பங்களை உண்டு வந்தார். எனக்கும் கொடுத்தார். பல அரிய வகை தைலங்களை தந்தார். நான் கூட தங்கி சிகிச்சை பெற்றேன். அப்போது கப்பலை போன்ற ஒரு பெரிய பாறை இருக்கின்றது. இந்த தைலம் வகைகளை எல்லாம் அந்த பாறையில் ஒரு துளை போட்டு மறைத்து வைத்தேன். இந்த ஓட்டையை பாதுகாக்க கருப்பனிடம் கேட்டுள்ளேன். யாராவது கிணற்றை தேடுவதற்கு தகுதியானவர் வந்தால் அதை வெளிப்படுத்த சொன்னேன் என்கின்றார் போகர். கருப்பண்ண சுவாமி கோவிலுக்கு பின்னால் உள்ள கிணற்றை தேடாமல் 1000 பேர் வசிக்கக்கூடிய குகையை தேடுவதோடு கப்பலை போன்ற பாறையும் தேடினால் அந்த கிணற்றை எளிதில் கண்டுபிடிக்கலாம். இத்தனை சித்தர்கள் ஓர் இடத்தில் கூடி என்ன செய்தார்கள்? அந்த இடம் ஆராய்ச்சிக்காக இருக்கலாம், அல்லது அவர்களின் கண்டுபிடிப்புகள் அல்லது கண்டுபிடிப்புகளை பரிசோதிக்கும் இடமாக இருக்கலாம். போகர் கூறியதை போல் கருப்பண்ண சுவாமியை பிரார்த்தனை செய்து தூய்மையான உள்ளத்தோடு தேடினால் தைலத்தின் ரகசியம் நமக்கு நன்றாகவே கிடைக்கும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.